நீலகிரி மாவட்டம் மசினகுடி பகுதியில் தனியாக சுற்றி வந்த குட்டி யானை தாயுடன் சேர்த்து வைக்கப்பட்டது. இது தொடர்பான ட்ரோன் காட்சிகளும் வெளியாகியுள்ளது. அதனை முதலில் பார்க்கலாம். கூடுதல் தகவல்களை செய்தியாளர் வில்லியம் வழங்க கேட்போம். வில்லியம், முழு விவரங்கள் என்ன? வணக்கம். நீலகிரி மாவட்டத்தில் உள்ள முதுமலை புலிகள் காப்பகம் சுமார் 688 சதுர கிலோமீட்டர் பரப்பளவை கொண்டுள்ளது. இந்த முதுமலை புலிகள் காப்பகத்தில் யானை, புலி, சிறுத்தை உள்ளிட்ட பல்வேறு வனவிலங்குகள் இங்கு வாழ்கின்றன. குறிப்பாக தொடர்ந்து பெய்து வரும் மழையின் காரணமாக தற்பொழுது முதுமலை புலிகள் காப்பக வனப்பகுதி பச்சை பசலான காட்சியளிப்பதால் ஏராளமான யானை கூட்டங்கள் தற்பொழுது அண்டை மாநிலமான கேரளா, கர்நாடகா உள்ளிட்ட பகுதிகளிலிருந்து இடம்பெயர்ந்து தற்பொழுது முதுமலைக்கு வனப்பகுதியில் உலா வருகின்றன. அவ்வாறு வந்த யானை கூட்டத்திலிருந்து ஒரு குட்டி யானை தாயை பிரிந்து மசனகுடி அருகே உள்ள மாயார் செல்லும் சாலையில் சுற்றித் திரிந்தது. இதனை கண்ட பொதுமக்கள் உடனடியாக வனத்துறைக்கு தகவல் தெரிவித்தனர். வனத்துறையினர் தகவல் அடிப்படையில் நேராக சென்று அந்த குட்டியை மீட்டு தாயிடம் சேர்க்கும் முயற்சியில் தொடர்ந்து ஈடுபட்டு வந்தனர். நேற்று மாலை இரவு வரை தொடர்ந்து குட்டி யானையை தாயுடன் இணைக்கும் முயற்சியில் தொடர்ந்து ஈடுபட்டு வந்த நிலையில் 2 கூட்டங்கள் யானை கூட்டங்கள் அந்த குட்டி யானையை சேர்க்கவில்லை. இறுதியாக ஒரு 3வதாக ஒரு யானை கூட்டத்துடன் அந்த வனத்துறையினர் இந்த குட்டி யானையை சேர்த்து வைத்தனர். பின்பு தொடர்ந்து ட்ரோன் மூலம் தொடர்ந்து கண்காணித்து வந்த நிலையில் தற்பொழுது அந்த யானை கூட்டத்துடன் அந்த குட்டி யானை இருப்பதை வனத்துறையினர் உறுதி செய்து அந்த ட்ரோன் காட்சிகளையும் தற்பொழுது வெளியிட்டுள்ளனர். தொடர்ந்து 3 கண்காணிப்பு குழுக்கள் போட்டு அந்த குட்டி யானை தாயுடன் தான் சேர்ந்ததா என்பதை உறுதி செய்யும் விதமாக தொடர்ந்து கண்காணிப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். உங்களுடைய தகவல்களுக்கு நன்றி வில்லியம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.